அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 201வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எசேக்கியேல் அதிகாரம் 5 முதல் 8 வரை. எசேக்கியேல் அதிகாரம் 5. எசேக்கியேல் தன் தலையையும் தாடியையும் அழித்து கொள்ளல். மானிடா, மழிக்கும் கத்தியை போன்று கருக்கலான ஒரு வாளை எடுத்து அதை கொண்டு உன் தலையையும் தாடியையும் அழித்துக்கொள். ஒரு தராசை எடுத்து அந்த முடியை பங்கிடு. அதில் 1/3 பங்கை முற்றுகை நாள்கள் முடியும் போது நகரின் நடுவில் நெருப்பினால் சுட்டெறி. 1/3 பங்கை நகரை சுற்றிலும் வாளால் வெட்டி போடு. 1/3 பங்கை காற்றில் தூற்றிவிடு. ஏனெனில் நான் அவர்களை உருவிய வாளுடன் பின்தொடர்வேன். அதில் கொஞ்சம் நீ எடுத்து உன் ஆடையின் முனைகளில் முடிந்து வை. பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை தீயிலிட்டு சுட்டெறி. அது நின்று இஸ்ரவேல் வீட்டார் அனைவருக்கும் எதிராக தீ புறப்படும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: வேற்றினத்தாரிடையேயும் சூழ்ந்துள்ள நாடுகள் நடுவிலும் நான் திகழச் செய்த எருசலேம் இதுவே. அம்மக்கள் வேற்றினத்தாரை விட கேடுகட்டவர்களாய் என் நீதி நெறிகளை எதிர்த்தார்கள். தங்களை சுற்றியுள்ள நாடுகளை விட மிகுதியாக என் நியமங்களை எதிர்த்தார்கள். ஏனெனில் அவர்கள் என் நீதி நெறிகளை ஒதுக்கி தள்ளி என் நியமங்களின்படி நடவாமல் போனார்கள். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் கிளர்ச்சி செய்தீர்கள். என் நியமங்களின்படி நடக்கவில்லை, என் நீதி நெறிகளை கடைபிடிக்கவில்லை. உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களின் நீதி நெறிகளின்படி கூட நீங்கள் நடக்கவில்லை. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: வேற்றினத்தார் கண்முன் நானே உங்கள் நடுவிலிருந்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன். உங்கள் எல்லா அருவருப்பான செயல்களுக்காகவும் நான் இதுவரை செய்யாததும் இனி செய்யாதிருக்க போவதுமான ஒன்றை உங்கள் நடுவே செய்ய போகிறேன். எனவே உங்களுள் பெற்றோர் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தம் பெற்றோரையும் தின்பர். உங்களுக்கு நான் தண்டனை தீர்ப்பு அளித்து உங்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரையும் எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். என் மேல் ஆணை, வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் உரிய உங்கள் எல்லா செயல்களாலும் என் திரு தூயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் நான் உங்களை விட்டு விலகிவிடுவேன். என் கண்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டா. இது தலைவராகிய ஆண்டவரின் அறிவிப்பு. உங்களுள் 1/3 பங்கினர் கொள்ளை நோயால் மடிவர், பஞ்சத்தால் அழிவர். இன்னும் 1/3 பங்கினர் வாளால் வீழ்வர். எஞ்சிய 1/3 பங்கினரை எத்திசையிலும் சிதறுண்டு போக செய்து அவர்களை உருவிய வாளோடு தொடர்வேன். இவ்வாறு என் சினம் தணியும். அவர்கள் மீது எனக்குள்ள சீற்றத்தை ஆற்றிக்கொள்வேன், பழி தீர்த்து கொள்வேன். என் சீற்றம் அவர்கள் மீது பாய்ந்து முடியும் போது ஆண்டவராகிய நான் என் பேரார்வத்தினால் பேசியுள்ளேன் என அவர்கள் அறிந்து கொள்வர். இவ்வழியாய் கடந்து செல்வோர் அனைவரும் காணும்படி உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களிடையே உன்னை பாழாக்கி பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவேன். சினத்தோடும் சீற்றத்தோடும் உனக்கு நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும்போது உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களுக்கு அது பழிச்சொல்லும் வசைமொழியும் எச்சரிக்கையும் திகிலுமாயிருக்கும். ஆண்டவராகிய நான் பேசியுள்ளேன். உங்களை பாழாக்குவதற்காக நான் வறட்சியின் கொடிய அம்புகளை அவர்கள் மீது எய்வேன். உங்களை அழிப்பதற்காக அவற்றை எய்வேன். உங்களிடையே வறட்சியை மிகுதிப்படுத்தி உங்கள் உணவின் தரவை நிறுத்திவிடுவேன். நான் வறட்சியையும் கொடிய விலங்குகளையும் உங்கள் மேல் ஏவுவேன். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழப்பீர்கள். கொள்ளை நோயும் இரத்த கலரியும் உங்களிடையே உண்டாகும். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். எசேக்கியேல் அதிகாரம் 6. சிலை வழிபாட்டிற்கு எதிரான ஆண்டவரின் கண்டனம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, நீ இஸ்ரவேலின் மலைகளுக்கு நேராக உன் முகத்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்திடு. நீ சொல்ல வேண்டியது: இஸ்ரவேல் மலைகளே, தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் மலை இடுக்குகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே உங்கள் மேல் வாளை வர செய்து உங்கள் தொழுகை மேடுகளை அழிப்பேன். உங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட, உங்கள் தூப பீடங்கள் தகர்க்கப்படும். உங்களுள் கொலையுண்டோரை உங்கள் சிலைகளின் முன் விட்டெறிவேன். இஸ்ரவேல் மக்களின் பிணங்களை அவர்களுடைய சிலைகளின் முன் போடுவேன். உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற செய்வேன். நீங்கள் வாழும் எல்லா இடங்களிலும் நகர்கள் அழிக்கப்படும், தொழுகை மேடுகள் சிதைக்கப்படும். இதனால் உங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு பாழாக்கப்படும், உங்கள் சிலைகள் உடைத்து நொறுக்கப்படும், உங்கள் தூப பீடங்கள் தகர்க்கப்படும், உங்கள் கை வேலைப்பாடுகள் அழித்தொழிக்கப்படும். கொலையுண்டோரும் உங்கள் நடுவில் வீழ்ந்து கிடப்பர்.
அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆயினும் நீங்கள் நாடுகளுக்குள்ளே சிதறடிக்கப்படும் போது வாளுக்கு தப்பும் சிலரை எஞ்சியோராக நான் வேற்றினங்களிடையே விட்டு வைப்பேன். இவ்வாறு வேற்றினங்களிடையே சிறைப்படுத்தப்பட்டு உயிர் தப்புவோர் என்னை நினைவு கூர்வர். ஏனெனில் என்னை விட்டு விலகி விபச்சாரம் செய்த தங்கள் இதயத்தையும் சிலைகள் மீது காமுற்ற தங்கள் கண்களையும் குறித்து தங்களையே நொந்து கொள்ள செய்வேன். அவர்கள் தங்கள் அருவருப்பான எல்லா செயல்களுக்காகவும் எல்லா கேடுகளுக்காகவும் தங்களை தாங்களே வெறுப்பர். அப்போது நானே ஆண்டவர் என்றும் இக்கேட்டை அவர்களுக்கு வருவிப்பேன் என நான் பொய்யாக சொல்லவில்லை என்றும் அவர்கள் அறிவார்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ கையடித்து காலை உதறி சொல், ஐயோ கேடு! இஸ்ரேல் வீட்டாரின் எல்லா தீய அருவருப்புகளுக்காகவும் அவர்கள் வாளாலும் வறட்சியாலும் கொள்ளை நோயாலும் மடிவர். தொலைவில் இருப்போர் கொள்ளை நோயால் மடிவர், அருகில் இருப்போர் வாளால் வீழ்வர். மீந்திருந்த முற்றுகையிடப்படுவோரோ வறட்சியால் சாவர். இவ்வாறு அவர்கள் மேல் என் சீற்றத்தை தணித்து கொள்வேன். ஒவ்வொரு உயர்ந்த குன்றிலும் எல்லா மலையுச்சிகளிலும் ஒவ்வொரு பசு மரத்தடியிலும் தழைத்து நிற்கும் எல்லா கருங்காலி மரங்கள் அடியிலும் எங்கெங்கு அவர்கள் தங்கள் சிலைகளுக்கெல்லாம் நறுமண தூபம் காட்டினரோ அங்கெல்லாம் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றி அவர்களுடைய சிலைகளோடு அவர்களுள் கொலையுண்டோரும் கிடக்கும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் அவர்கள் மீது என் கையை ஓங்கி பாலை நிலம் முதல் திப்லா வரை அவர்கள் குடியிருக்கும் எல்லா இடங்களையும் அழித்து பாழாக்குவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். எசேக்கியேல் அதிகாரம் 7. இஸ்ரேலை நெருங்கி கொண்டிருக்கும் அழிவு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டை நோக்கி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ முடிவு வந்துவிட்டது. நாட்டின் 4 மூலைகள் வரையிலும் முடிவு வந்துவிட்டது. இப்பொழுதே முடிவு உனக்கு வந்துவிட்டது. நான் என் சினத்தை உன் மீது அனுப்புவேன். உன் நடத்தைக்கு ஏற்றபடி உனக்கு தீர்ப்பிடுவேன். வெறுப்புக்குரிய உன் எல்லா செயல்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கம் இராது. நான் உன்னை தப்ப விடேன். மாறாக உன் நடத்தைக்கும் அருவருப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார்: இதோ வருகின்றது தீங்கு மேல் தீங்கு. முடிவு வந்துவிட்டது, வந்துவிட்டது முடிவு. உனக்கு எதிராக அது எழுந்துவிட்டது. இதோ அது வருகின்றது. நாட்டில் வாழ்வோனே, எனக்கு கேடுகாலம் வந்துவிட்டது. அந்த வேலை வந்தே விட்டது. அது மலைகளின் மகிழ்ச்சி நாள் அல்ல, குழப்பத்தின் நாளே நெருங்கிவிட்டது அந்நாள். இப்போது விரைவில் என் சீற்றத்தை உன்மேல் பாய்ச்சி என் சினத்தை ஆற்றிக்கொள்வேன். உன் வழிகளுக்கேற்ப உனக்கு தீர்ப்பிட்டு உன் அருவருப்புகளுக்கு தக்கபடி உனக்கு பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கம் இராது. நான் உன்னை தப்ப விடேன். மாறாக உன் நடத்தைக்கும் உன் நடுவில் இருக்கும் அருவருப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்றும் நானே தாக்குகிறேன் என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதோ அந்த நாள் அது வந்துவிட்டது. கேடுகாலம் நெருங்கிவிட்டது. அநீதி துளித்துவிட்டது. செருக்கு அரும்பிவிட்டது. வன்முறை கொடுமையின் கோளாக வளர்ந்துள்ளது. அவர்களோ அவர்களது செழிப்போ அவர்களது செல்வமோ எதுவுமே தப்ப முடியாது. அவர்களுக்குள் யாருமே மேன்மையுடன் திகழ முடியாது. அந்நேரம் வந்துவிட்டது. அந்நாள் நெருங்கிவிட்டது. வாங்குவோர் மகிழ வேண்டாம், விற்போர் வருந்த வேண்டாம். ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவருமே சினத்துக்கு இலக்காகிவிட்டனர். அவர்கள் இன்னும் உயிருடன் இருந்தால் கூட விற்றோர் விற்கப்பட்ட பொருளை மீண்டும் அடையவே முடியாது. ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவரையும் பற்றிய இக்காட்சி மாறாது. அவர்கள் தீயவராயிருப்பதால் எவரும் தம் உயிரை நிலைக்க செய்ய முடியாது. அவர்கள் எக்காலமோதி எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தாலும் போரிட செல்வோர் யாரும் இல்லை. ஏனெனில் என் சினம் அக்கூட்டத்தினர் அனைவர் மேலும் உள்ளது. இஸ்ரேலின் பாவங்களுக்கான தண்டனை. வெளிப்புறம் வாளும் உட்புறம் பஞ்சமும் கொள்ளை நோயும் உள்ளன. வயலில் இருப்போர் வாளால் மடிவர். நகரில் இருப்போரையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் விழுங்கும். அவர்களுள் சிலர் பிழைத்து தப்பி ஓடினாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மலைகளில் தம் குற்றங்களுக்காக பள்ளத்தாக்கு புறாக்களைப் போல புலம்புவர். கைகள் எல்லாம் வலுவிழந்து போகும். முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல் ஆகிவிடும். அவர்கள் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொள்வர். திகில் அவர்களை மூடிக்கொள்ளும். முகங்கள் எல்லாம் வெட்கி நாணும். அவர்களின் தலைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்படும். தங்கள் வெள்ளியை வீதிகளில் எறிவர். பொன் அவர்களுக்கு தீட்டுள்ள பொருள் போல் இருக்கும். ஆண்டவரது சீற்றம் பொங்கும்.
அந்நாளில் அவர்களின் வெள்ளியாலும் பொன்னாலும் அவர்களை விடுவிக்க இயலாது. அவர்கள் மனநிறைவு பெறுவதும் இல்லை, அவர்களின் வயிறு நிரம்புவதும் இல்லை. ஏனெனில் அவர்களது குற்றபலியே அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக ஆகிவிட்டது. அழகிய அணிகலன்களை பகட்டாக பயன்படுத்தினர். அவற்றால் தங்கள் அருவருக்கத்தக்க சிலைகளையும் வெறுக்கத்தக்க பொருள்களையும் செய்து கொண்டனர். எனவே அவற்றை அவர்களுக்கு தீட்டான பொருளாக மாற செய்தேன். மேலும் அதை அந்நியர் கையில் கொள்ளை பொருளாகவும் உலகின் தீயோர் சூறையாடும் பொருளாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை கரைப்படுத்துவார்கள். அவர்கள் செய்வதை கண்டுகொள்ள மாட்டேன். அவர்களும் என் அரும்பொருளை தீட்டுப்படுத்துவார்கள். கல்வரும் அதனுள் நுழைந்து கரைப்படுத்துவர். நீ ஒரு சங்கிலியை செய்து கொள். நாடு கொலை தீர்ப்புகளாலும் நகர் வன் செயல்களாலும் நிறைந்துள்ளன. ஆகையால் வேற்றினத்தாரில் பொல்லாதவர்களை கூட்டி வருவேன். அவர்கள் இவர்களுடைய வீடுகளை கைப்பற்றுவார்கள். வலியோரின் ஆணவத்தை அடக்குவேன். அவர்களின் திருத்தலங்கள் கரைப்படுத்தப்படும். கடுந்துயர் அடையும் பொழுது அமைதியை நாடுவர், ஆனால் அது கிடைக்காது. அழிவுக்கு மேல் அழிவு உண்டாகும். வதந்திக்கு மேல் வதந்தி பரவும். இறைவாக்கினரின் காட்சியை நாடுவர், ஆனால் குருக்களிடம் திருச்சட்டமும் மூப்பர்களிடம் அறிவுரையும் அற்றுப்போகும். அரசன் புலம்புவான், இளவரசன் அவநம்பிக்கையை அணிந்திருப்பான். நாட்டு மக்களின் கைகளோ நடுங்கிக் கொண்டிருக்கும். அவர்களின் வழிகளுக்கேற்ப நானும் அவர்களுக்கு செய்வேன். அவர்களின் தீர்ப்பு முறைகளின்படியே நானும் அவர்களுக்கு தீர்ப்பிடுவேன். அப்போது நானே ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வர். எசேக்கியேல் அதிகாரம் 8. எசேக்கியேலின் 2ஆம் காட்சி. எருசலேமில் சிலை வழிபாடு. 6ஆம் ஆண்டில் 6ஆம் மாதத்தின் 5ஆம் நாள் நான் என் வீட்டில் அமர்ந்திருந்தேன். யூதாவின் மூப்பரும் என் முன்பாக அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கே தலைவராகிய ஆண்டவரின் கை என் மீது விழுந்தது. அப்போது இதோ நெருப்பு போன்ற ஒருவரின் சாயலை கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் அவரது இடைக்கு மேற்புறம் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் ஒளிர்வதை கண்டேன். அவர் கை போன்று தெரிந்த ஒன்றை நீட்டி என் தலைமுடியை பிடித்தார். கடவுள் அருளிய காட்சியில் ஆவி என்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தூக்கி எருசலேமுக்கு கொணர்ந்து அங்கே ஆண்டவரது சகிப்பின்மையை தூண்டும் சிலை இருக்கும் வடதிசை நோக்கி அமைந்து உள்வாயிலின் முற்றத்தில் என்னை விட்டது. அங்கே சமவெளியில் நான் கண்ட காட்சியை போன்று இஸ்ரேலின் கடவுளது மாட்சி இலங்கியது. அவர் என்னை நோக்கி, மானிடா, உன் கண்களை உயர்த்தி வடக்கே பார் என்றார். நானும் வடதிசை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். அங்கே வடக்கில் பலிபீடத்தின் முற்றத்தில் நுழைவாயிலின் அருகே ஆண்டவரது சகிப்பின்மையை தூண்டும் சிலை இருந்தது. அவர் என்னை நோக்கி, மானிடா, அவர்கள் செய்வதை பார்த்தாயா? என் திருத்தலத்திலிருந்து நான் விலகி இருக்குமாறு இஸ்ரேல் வீட்டார் செய்கிற மிகவும் அருவருக்கத்தக்கவற்றை பார்க்கின்றாய் அல்லவா? திரும்பி வா, இதைவிடவும் அருவருக்கத்தக்கவற்றை காண்பாய் என்றார். பின்னர் அவர் என்னை முற்றத்தின் வாயிலுக்கு கொண்டு சென்றார். அங்கே சுவரில் ஒரு துளை இருக்க கண்டேன். அவர் என்னிடம், மானிடா, சுவரை உடை என்றார். நான் சுவரை உடைத்தபோது அங்கே ஒரு வாயிற்படி இருந்தது. அவர் என்னை நோக்கி, உள்ளே போய் அவர்கள் செய்யும் தீய அருவருப்பான செயல்களை பார் என்றார். நான் உள்ளே நுழைந்து பார்த்தேன். இதோ எல்லா வகை ஊர்வனவும் வெறுக்கத்தக்க விலங்குகளும் இஸ்ரேல் வீட்டினரின் தெய்வ உருவங்களும் சுவரை சுற்றிலும் செதுக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு முன் இஸ்ரேல் வீட்டு மூப்பர்களில் 70 பேர் கையில் நறுமணம் கமலும் தூப கலசத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் நடுவே சாப்பானின் மகன் யாசனியாவும் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் என்னை நோக்கி, மானிடா, இஸ்ரேல் வீட்டு மூப்பர்களை இருளில் தாங்கள் வைத்த தெய்வ உருவங்களின் முன் என்ன செய்கிறார்கள் பார்த்தாயா? ஆண்டவர் நம்மை பார்க்கவில்லை, ஆண்டவர் நாட்டை கைவிட்டு விட்டார் என அவர்கள் சொல்கின்றனர் என்றார். மீண்டும் அவர் என்னை நோக்கி, திரும்பி வா, இவர்கள் செய்யும் இன்னும் பெரிய அருவருக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்று சொன்னார். பின் அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் வடக்கு வாயிலுக்கு கூட்டி வந்தார். அங்கே பெண்கள் உட்கார்ந்து தம் மூசுக்காக அழுது கொண்டிருந்தனர். பின் அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, மீண்டும் திரும்பி வா, இவற்றிலும் பெரிய அருவருக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்றார். அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் உள்கூடத்திற்கு கூட்டி வந்தார். அங்கே ஆண்டவரது கோவிலின் வாயிற்பகுதியில் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் இடையில் ஏறக்குறைய 25 பேரை கண்டேன். அவர்களின் முதுகு ஆண்டவரது இல்லத்தையும் முகம் கிழக்கு திசையையும் நோக்கியிருந்தன. அவர்கள் கிழக்கே பார்த்து கதிரவனை தொழுது கொண்டிருந்தனர். அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, யூதா வீட்டார் இங்கு செய்கிற அருவருப்புகள் அற்பமானவையோ? அவர்கள் நாட்டை வன்முறையினால் நிரப்பி மீண்டும் மீண்டும் எனக்கு சினமூட்டுகிறார்கள். அதோ பார், திராட்சை கிளைகளை தங்கள் மூக்கிற்கு எதிராக தூக்கி பிடிக்கிறார்கள். எனவே நான் அவர்களிடம் சினத்துடன் நடந்து கொள்வேன்.
என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் அவர்களை தப்ப விடேன். என் செவிகளில் அவர்கள் பெரும் குரலிட்டு அழுதாலும் நான் கேட்க மாட்டேன்.